இப்போ உள்ள காலகட்டத்தில நம்ம ஒரு சில விஷயங்கள வந்து மத்தவங்க கிட்ட ஷேர் பண்ணாம இருக்கிறதுனாலயே வந்து பார்த்திங்கன்னா, நம்ம லைஃப் வந்து ரொம்ப ஹேப்பியாவும், ஸ்மூத்தாவும் போகும். நிஜமாவே வந்து பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து நமக்குள்ளேயே இருக்கிற வரைக்கும், அது எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா, ஒரு மாரி பீஸ்ஃபுல்லா வந்து போயிட்டுருக்கும். என்னைக்கு நம்ம மத்தவங்க கிட்ட வந்து சொல்றோமோ, அதுக்கப்புறம் தான் வந்து அதுக்கான அ ஆப்போசிட் ரியாக்ஷனே வந்து நடக்க ஆரம்பிக்கும். அந்த மாரி ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்றேன். நீங்க அதெல்லாம் வந்து இதுக்கு முன்னாடி நீங்க வந்து சொல்லிட்டுருக்கீங்க, நீங்க இப்படி பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஃப்யூச்சர் பிளான பத்தி நமக்கு நெருங்குனவங்ககிட்டயோ, இல்ல தெரிஞ்சவங்ககிட்டயோ வந்து சொல்லுவோம். சொல்றது தப்பில்ல. நமக்குன்னு பெர்சனா இருப்பாங்க இல்லையா? நம்ம வந்து அவங்ககிட்ட என்ன ஷேர் பண்ணாலும் வெளியில போகாதுன்னு ஒரு நம்பிக்கை இருக்கிறவங்ககிட்ட வந்து சொல்லலாம். அத தவிர்த்து 3வது ஆள் நமக்கே வந்து தெரியும். இருந்தாலும் ஒரு உணர்ச்சி வசப்பட்டோ, இல்ல ஒரு சந்தோஷத்திலயோ வந்து ஷேர் பண்ணுவோம். ஆனா அந்த மாரி பண்ணாதீங்க. ஏன்னா, அந்த பிளான் ஃபுல்லா உங்களோட தான் இருக்கும். நாளைக்கு நீங்க அத பண்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, டக்குன்னு அவங்க வந்து பண்ணி முடிச்சுருவாங்க. அப்போ உங்களோட உழைப்பு எல்லாமே வந்து வேஸ்ட்டா வந்து போயிரும். ஸோ, அதனால நீங்க ஏதாவது பிசினஸ் பண்ற மாரியோ, இல்ல ஏதோ ஒரு சம்திங் பண்றீங்க அப்படின்னா, அது உங்களுக்குள்ளயே வச்சுட்டு, அது நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் ஷேர் பண்ணுங்க. நடக்கிறதுக்கு முன்னாடி வந்து ஷேர் பண்ணாதீங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சேவிங்ஸ். நம்ம வந்து என்ன சேவிங்ஸ் வச்சுருக்கோம், நம்ம என்ன வந்து இன்கம் வருது, என்ன போகுதுன்றத 3வது ஆள்கள்ட்ட வந்து நம்ம வந்து சொல்லணுன்ற அவசியமே இல்ல. சப்போஸ் உங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாவே இருந்தா கூட பரவால்ல, 3வது ஆள்ட்ட வந்து சொல்லாதீங்க. ஏன்னா, உங்களோட கஷ்டம் அவங்களுக்கு வந்து சந்தோஷம் தான். நம்மகிட்ட வந்து கேட்குற மாரி கேட்பாங்க. அப்படியே நம்ம கூட சேர்ந்து அவங்களும் வந்து ஃபீல் பண்ற மாரி ஆக்ட் பண்ணுவாங்களே தவிர்த்து, அந்த பக்கம் நம்ம பின்னாடி போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மள பத்தி தான் வந்து பேச ஆரம்பிப்பாங்க. ஏன்னா, நம்மகிட்ட கஷ்டம் இருக்குன்றதுக்காக நல்ல ட்ரெஸ் போடக்கூடாது, இப்படி இருக்கக்கூடாது, அப்படி இருக்கக்கூடாதுலாம் வந்து ரூல்ஸ் போட ஆரம்பிப்பாங்க. ஏன்னா, உன்கிட்ட ஒண்ணுமே இல்ல. அப்புறம் ஏன் வந்து இப்படி பண்ணிட்டுருக்கன்ற மாரி வந்து பேச ஆரம்பிச்சுருவாங்க. கஷ்டம் இருந்தாலும் சரி, இல்ல நீங்க ஹேப்பியாவே இருந்தாலும் சரி, அது உங்களுக்குள்ளேயே வந்து வச்சுக்கோங்க. உங்களோட சேவிங்ஸ பத்தியோ, உங்களோட இன்கம்ம பத்தியோ 3வது ஆள்கிட்ட வந்து கண்டிப்பா ஷேர் பண்ணவே பண்ணாதீங்க. ஏன்னா, அதனால வந்து ரொம்ப பெரிய பிரச்சனையே வந்து வர ஆரம்பிக்கும். அடுத்ததா இப்ப ரீசென்ட் டேஸா அதிகமா பார்க்குற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யாருக்காவது ஒரு ஆளுக்கு வந்து உடம்பு சரியில்ல அப்டின்னா, ஒரு நார்மலா தான் வந்து இருந்திருக்கும். ஆனா, அது வந்து திரும்ப திரும்ப அவங்கள பார்க்குறப்பலாம் வந்து கேட்டுட்டு, அத பத்தியே வந்து பேசிட்டு, அவங்க இன்னும் வந்து டவுன் பண்ண வந்து வச்சுட்டே வந்து இருப்பாங்க. இப்போலாம் வந்து ஒரு ஹெல்த் இஷ்யூ இருக்கு அப்டின்னா, அத வந்து ஐயோ! பாவம் சரி ஓகே டேக் கேர் அப்டின்னு சொல்றத விட்டு போட்டு, ஒரு 4 பேர் உட்காந்துருக்க இடத்துலலாம் வந்து நம்ம போனோம் அப்டின்னா, என்ன உனக்கு அப்டி இருந்துச்சு, உனக்கு அந்த ப்ராப்ளம் இருந்துச்சு, இந்த ப்ராப்ளம் இருந்துச்சு. இப்போ சரியாயிடுச்சா? உனக்கே இதெல்லாம் வந்து வந்துச்சு. உங்க வீட்ல யாருக்காவது இந்த மாரி இருந்ததா? அப்படிலாம் கேட்டு அவங்கள வந்து ரொம்ப வந்து டவுன் பண்ண வந்து வச்சுருவாங்க. ஆல்ரெடி அவங்க வந்து ஹெல்த் இஷ்யூல ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு நம்ம வந்து ஒரு பூஸ்டிங் மாரி ஏதாவது பேசி, இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. இதெல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லி மைண்ட வந்து மாத்துறது எப்படி இருக்கு? இதெல்லாம் உங்க வீட்ல யாருக்காவது இருந்ததா? அதனால தான் உனக்கு வந்திருக்கு. அப்போ உன் பொண்ணுக்கும் வருமா? இப்படிலாம் வந்து கேட்கறது வந்து சத்தியமா அவங்கள வந்து எந்த அளவுக்கு ஹர்ட் ஆகுன்றத நம்ம யாரும் யோசிச்சே வந்து பார்க்க மாட்டேங்கிறோம். 3வதா கண்டிப்பா இந்த தப்ப பண்ணவே பண்ணாதீங்க. ஏன்னா, அவங்க வந்து ரொம்ப வந்து கஷ்டத்துல இருப்பாங்க. அந்த டயத்துல போய் நம்ம வந்து அவங்கள இன்னும் வந்து கஷ்டப்படுத்த வேண்டாம். 4வது பாயிண்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமானது. நம்ம ஒருத்தர பத்தி இன்னொருத்தர்கிட்ட எப்பவுமே வந்து குறை சொல்லவே வேண்டாம். ஏன்னா, அது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு நீங்க குறை சொல்ற ஆள் வந்து அவங்களுக்கு ஆப்போசிட்ல உள்ளவங்களுக்கு தெரியாத ஆளா இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்ல. சப்போஸ் அவங்களுக்கும் உங்களுக்கும் தெரிஞ்ச ஆளா இருக்கும்போது, நீங்க வந்து சாதாரணமா ஒரு விஷயம் வந்து சொல்லியிருப்பீங்க. ஆனா, அவங்க கிட்ட போகும்போது 1க்கு 2ஆ 3க்கு 3ஆ வந்து எல்லாருமே வந்து சொல்லி வைப்பாங்க. அது வந்து நாளைக்கு உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய கொஞ்சம் நெஞ்ச அந்த ரிலேஷன்ஷிப்பையுமே வந்து பார்த்தீங்கன்னா, கட் பண்ணி வந்து விட்டுரும். அதனால எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அவங்கள பிடிக்கல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா விலகிடுங்க. அவங்கள பத்தி யார்கிட்டயும் குறை சொல்ல வேண்டாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யார பத்தியுமே நம்ம வந்து குறை சொல்ல வேண்டாம். ஏன்னா எல்லார்கிட்டயுமே ப்ளஸ்ஸும் இருக்கும், மைனஸும் இருக்கும். ஸோ, அதனால தேவையில்லாம சொல்லிட்டு, நீங்க நார்மலா சின்னதா சொல்லியிருப்பீங்க. ஆனா, அவங்க காதுக்கு போனது பெருசா வந்து போயிருக்கும். அப்போ நம்ம அவங்க ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து நம்ம வந்து கடைசி வரைக்கும் பார்க்க முடியாமயே வந்து போயிடும். அதனால எப்பவுமே பிடிக்கல அப்படின்னா நம்ம ஒதுங்கிடலாம். இல்லன்னா டைரக்ட்டா நீங்களே வந்து இந்த மாரி பண்ணீங்க, அந்த மாரி பண்ணீங்கன்னு சொல்லி ஸ்ட்ரெயிட்டா வந்து பேசிடலாம். இப்படி பேசிட்டோம் அப்படின்னா, அது அன்னைக்கே அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆயிடும். சப்போஸ் பிடிக்கலன்னா விலகிடுங்க. ஆனா 3வது ஆள்கிட்ட போயிட்டு இந்த மாரி மத்த யாரையுமே வந்து குறை சொல்லவே சொல்லாதீங்க. அடுத்த பாயிண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்குள்ள நடக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள், பிரச்சனைகள் எதையுமே வந்து 3வது ஆள்கிட்ட யார்கிட்டயும் வந்து ஷேர் பண்ணாதீங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து 2 பேருக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைல ஈவன் நம்ம அம்மா அப்பாவிட்ட கூட வந்து ஷேர் பண்ணக்கூடாது. அது நமக்கே வந்து தெரியும். இந்த விஷயங்கள்லாம் சொல்லலாம், இந்த விஷயங்கள்லாம் சொல்லக்கூடாதுன்னு. உங்களுக்கு உள்ள ஒரு பிரச்சனை அப்படின்னா, நீங்களே வந்து அத பேசி சரி பண்ண ட்ரை பண்ணணுமே தவிர்த்து, எடுத்த உடனே நம்ம வந்து பேரண்ட்ஸ் கிட்டயோ இல்ல 3வது ஆள்ட்ட ஷேர் பண்ணும்போது, சின்னதா
இருக்கக்கூடிய அந்த விரிசல் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக வந்து ஆகிடும். அதனால் வந்து எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே நடக்கக்கூடிய எந்த பிரச்சனையுமே வந்து வீட்டுக்கோ இல்லை வெளியிலேயே வந்து எடுத்துகிட்டு போகாதீங்க. நீங்கள் யோசிக்கலாம், அது எப்படி வந்து பிரச்சனைய வந்து வெளில சொல்லாமல் இருக்க முடியும்? அம்மா அப்பாட்ட கூட சொல்லலைன்னா எப்படி? அப்புறம் எப்படி அதுக்கு வந்து சரியான முடிவு கிடைக்கும் அப்படின்னு அது நமக்கே வந்து தெரியும். இந்த விஷயத்தெல்லாம் சொல்லணுமா? அப்படின்ற ஒரு சிலர்லாம் வந்து பார்த்திங்கன்னா, வீட்டில் வந்து சின்னதா தான் நடந்திருக்கும். அது உடனே வந்து அவங்க வீட்ல கால் பண்ணி சொல்லி, அது தேவையில்லாமல் உங்கள் ஹஸ்பண்ட் மேலே உள்ள இமேஜ் தான் வந்து குறைக்குமே தவிர்த்து, போக போக அவங்க மேலே உள்ள ரெஸ்பெக்ட்டே வந்து குறைஞ்சு போயிடும். ஸோ நம்ம பொண்ணை வந்து கஷ்டப்படுத்துகிறாங்கன்றதுக்காக பேரண்ட்ஸுமே வந்து கொஞ்சம் அவங்க கிட்டேருந்து ரெஸ்பெக்ட் இல்லாமல் வந்து நடந்து ஆரம்பிக்குவாங்க. அப்புறம் அப்படி சின்னதாக ஆரம்பித்து பெருசாக நம்மளே வந்து நம்ம வீட்டுக்கு போக முடியாத அளவுக்கு சிச்சுவேஷன் வந்து மாறிடும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளே நடக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன விஷயத்த வந்துட்டு நம்ம வந்து ஃப்ரெண்டுன்னு நினச்சி சொல்லுவோம். அவங்க வந்து பார்த்திங்கன்னா அதையே வந்து ஓவர் அட்வான்டேஜை வந்து எடுத்துகிட்டு ரொம்ப வந்து தேவையில்லாமல் நம்ம ஃபேமிலிக்குள்ளே வந்து இன்வால்வ்மெண்ட் ஆகிற மாதிரி வந்து ஆகி அவங்களே வந்து 2 பேத்தையும் பிரித்து வச்சுட்டு போகிற மாதிரி வந்து பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து யாருமே வந்து உள்ளே வரவே கூடாது. யாரும் நமக்குள்ளே வராமல் இருக்கிற வரைக்கும் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். ஒருத்தருக்கான அந்த லவ்வும் புரிதலுமே வந்து அதிகமாகும். ஸோ இந்த சின்ன சின்ன விஷயத்த மட்டும் நம்ம லைஃப்பில் வந்து சேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம லைஃப் வந்து எப்போவுமே ஹாப்பியாகவும் ஸ்மூத்தாகவும் வந்து போகும். நான் இன்றைக்கி சொன்ன விஷயத்தில் யாராவது ஒருத்தர் வந்து இந்த மாதிரி ஃபாலோ பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா இனிமேல் அந்த ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களுக்குள்ளேயே வந்து ஒரு நல்ல சேஞ்சஸ் வந்து தெரியும்.